இன்னைக்கு கருப்பு உளுந்து சேர்த்து சரியான அளவுகளோட சூப்பரான சாஃப்டான இட்லி செய்யறதுக்கான மாவு அரைக்க போறோம். கருப்பு உளுந்து விலையும் கம்மி, மாவும் அதிகமாகும், இட்லியும் சாஃப்டா இருக்கும், ஹெல்த்தியும் கூடனும் போது நம்ம எங்க வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணணும். நான் இன்னைக்கு 5 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேங்க. இட்லி அரிசி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதே நீங்க ரேஷன் அரிசியும் கலந்து சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா 3 டம்ளர் இட்லி அரிசி 3 டம்ளர் ரேஷன் அரிசி எடுத்துக்கலாம். இதே ப்ரப்போர்ஷனுக்கு. அதே டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து உடைச்சு உளுந்து எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம். இப்ப இது ரெண்டுமே நம்ம தனித்தனியா ஊற வச்சுக்கலாம். காலையில ஊற வச்சு நைட் ஆட்டிக்கலாம். இப்ப நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நான் இந்த கருப்பு உளுந்த கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 3 தடவை கழுவி ஊத்திக்க போறேன். அதுல எவ்வளவு தோல் போகுமோ அவ்வளவு தோல் போகுங்க. மீதி தோல் நம்ம அப்படியே தான் சேர்க்க போறோம். இல்ல எனக்கு தோலே போக வேண்டாம்னு நினைச்சீங்க அப்படின்னா கூட நீங்க தோலை அப்படியே உள்ள சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கழுவி ஊத்தும் போது கண்டிப்பா தோல் வெளியில வரும். நீங்க அதை உள்ள சேர்த்துக்கலாம். முன்னாடி எல்லாம் கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப வெள்ளை உளுந்து யூஸ் பண்ற காரணமே கழுவுற ப்ராசஸ் பெருசா இருக்கும் அப்படின்றதுனாலதான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நாங்களாம் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மா இந்த கருப்பு உளுந்து கழுவிட்டு கொடுத்துருவாங்க. அதுல 1-2 தோல் இருக்கும் பாருங்க, அதை கூட நாங்க உட்காந்து எடுத்துட்டு இருப்போம். இப்பதான் ஹெல்த் கான்சியஸ் ஆகி எல்லாருமே இந்த தோலோட சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப பார்த்தா நான் சும்மா ஒரு 3 தடவை கழுவி மட்டும்தான் ஊத்திருக்கேன். அதனால அதுல கொஞ்சம் தோல் போயிருக்கு, அவ்வளவுதான். மீதி தோலோடவே நான் இப்ப கிரைண்டர்ல சேர்த்துட்டேன். உளுந்து பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. நான் எப்பவுமே அரிசி உளுந்து எல்லாம் ஒன்னா ஊற வச்சு ஒன்னா போட்டுதான் ஆட்டுவேன். அப்படியும் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கருப்பு உளுந்துன்றதுனால கொஞ்சம் தனியா ஊற வச்சு கழுவிட்டு அப்புறமா போட்டிருக்கேன். கிரைண்டர் ஓட விட்டு மாவு அப்படியே எடுக்கிறது உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா கிரைண்டர் ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்க எடுத்துக்கோங்க. எனக்கு அந்த உளுந்து மட்டும் அப்படியே எடுத்து பழக்கமாயிருச்சு. உளுந்து எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்தது நம்ம அரிசிய ஒரு 2 தடவை கழுவிட்டு 1 டம்ளர் தண்ணியோட நம்ம கிரைண்டர்ல சேர்த்துக்கலாம். ஒன்னா ஊற வச்சு ஒன்னா அரைச்சாலும் இதே ப்ரப்போர்ஷன் தாங்க. இட்லிக்கு நம்ம கிரைண்டர்ல அரைச்சாதான் இட்லி நல்லா வரும். தோசைக்கு வேணா நீங்க மிக்சியில அரைச்சுக்கலாம். இட்லிக்கு எப்பவுமே அரிசி ரொம்ப நைஸ் ஆக கூடாது. இந்த நைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பருவம், அதாவது லைட்டா கொரணையா இருக்கணும், ரொம்பவும் கொரணையா இருக்கக்கூடாது. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து ஒரே ஒரு திருப்பிட்டு மாவு எடுத்துட்டு கிரைண்டர்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தியும் கழுவி ஊத்திட்டேங்க. இது நல்லா கலந்து வச்சிடலாம். ரொம்ப கெட்டியா இருக்க கூடாதுங்க மாவு. பாருங்க இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கணும். அப்பதான் இட்லி நல்லா சாஃப்டா வரும். இப்ப மாவு நிறைய இருக்கிறதுனால 2 பாத்திரத்துல ஊத்தி வச்சிடலாம். நான் எப்பயுமே ஒரு பாத்திரம் புளிக்காமே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருவேன். தேவைப்படும் போது எடுத்து புளிக்க வச்சிருவேன். அவ்வளவுதான். ஓவர் நைட் புளிக்கணுங்க. அது இப்ப குளிர்காலம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் புளிக்கிறதுக்கு டைம் எடுக்குது. நீங்க எந்த கப்ல வேணாலும் அளந்துக்கலாம். நான் இன்னைக்கு காஃபி குடிக்கிற டம்ளர்ல தான் அளந்திருக்கேன். இது 3 பேருக்கு 3 நேரத்துக்கு சரியா இருக்குங்க. இப்ப காலையில ஊற வச்சு நைட் ஆட்டியாச்சு. திரும்ப அடுத்த நாள் காலையில இட்லிக்கு மாவு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. அப்புறம் என்னங்க, இட்லி ஊத்த வேண்டியதுதான். வெயில் காலமா இருந்தா ஒரு 6 மணி நேரத்திலேயே நல்லா புளிச்சிரும். இப்ப குளிர்காலம் ஆகும்போது 8ல இருந்து 10 மணி நேரம் கூட ஆகுதுங்க. எப்பவுமே இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி ஊத்துங்க. இட்லி ஊத்திட்டு மூடி வச்சுட்டு கரெக்டா 7 அல்லது 8 நிமிஷம் இருந்தா போதுங்க. இட்லி சூப்பரா வெந்துடும். ரொம்ப நேரம் இட்லி வெந்தாலும் ஹார்ட் ஆயிருங்க. நம்ம பாதி தோல் எடுத்துட்டதுனால இட்லி ரொம்ப எல்லாம் கலர் மாறலங்க. அதே மாதிரி எனக்கு அப்படியே இட்லி தட்டுல இட்லிகளா ஊத்துறதை விட துணி போட்டு இட்லி ஊத்துனதாங்க எனக்கு பிடிக்கும். அப்பதான் நல்லா சாஃப்டா இருக்கு அப்படிங்கிறது அது என்னோட ஒரு கணிப்பு. இட்லி நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப சாஃப்டா வந்திருக்குங்க. கண்டிப்பா நீங்க இதே ப்ரப்போர்ஷன்ல ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எப்படி வந்ததுன்றது சொல்லுங்க. இதே மாவை நம்ம தோசைக்கும் பணியாரத்துக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.